அவர்களை இஸ்மவேலுக்கு உயிர் போகிற நிலைமையில் ஒரு நீரூற்றை கொடுத்து அவர்களை ஆதரித்து வாழ வைத்த ஒரு ஸ்தலம் இந்த பாரான் வனாந்திரம். நீங்கள் ஆதியாகமம் 21:19, 21 வாசி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் இருக்கும். அந்த பாரான் வனாந்திரத்தில் தான் இஸ்மவேலர்கள் வாழ்ந்தார்கள். அங்கே இருந்து தான் அந்த குடும்பம் பெருகினது. அங்கேருந்து தான் அவங்க தலைச்சார்கள். இன்றைக்கும் அரபு நாடுகளில் இஸ்மவேல் மூலமாக தான் இஸ்லாமிய சந்ததி உருவானது. அவர்கள் இன்றைக்கி செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி உலகத்திலேயே உயர்ந்த கரன்சியுடைய வேல்யூ அதிகம் அப்படின்னா குவைத் டாலர். அதுதான் உலகத்திலே அது யூஎஸ்டியை விட யூரோப் டாலரை விட அதிகமான ஒரு பண மதிப்பு உள்ள ஒரு நாடுனா குவைத். இன்னும் அரபு தேசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. காரணம், தேவனால் ஆதரிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். ஆகாரும் இஸ்மவேலும் அங்கே இருந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஜீவ நீரூற்றை பெற்றுக்கொண்டு உயிர் பிழைத்து அந்த பாரான் வனாந்தரத்தில் தான் பெருகினார்கள். அநேகருக்கு ஆகாரம் அருளி இருக்கிறது, அநேகரை ஆசீர்வதித்து இருக்கிறது, அநேகரை ஆதரித்து இருக்கிறது. ரெண்டாவது, அங்கே இந்த மேகம் என்ன செய்யுது, நிற்கிது. இதை தெரியாமல் நீ என்ன செய்யக்கூடாது, கானானுக்குள்ளே போகக்கூடாது. கானான் ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அங்கே செழிப்பு இருக்குது, உண்மைதான். ஆனால் அங்கே செழிப்பை நோக்கி நீ ஓடக்கூடாது. நான் உன் கூட இருந்தேன்னா பாரான் வனாந்திரம் கானானாய் மாறும். நான் உன் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம் என்பதை தேவன் அவர்களுக்கு புரிய வைக்கும்படிக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் இந்த பாரான் வனாந்திரம். அந்த இடத்துல மேகம் நிற்கிது, கற்றுக் கொடுக்க விரும்புது மேகம். சரி, ரெண்டாவது, கானானை சுற்றி பார்க்கும்படி மோசே இந்த வனாந்தரத்தில் இருந்து தான் கோத்திர தலைவர்களை அனுப்பினான். யோசுவா, காலேபு உட்பட 12 பேரை அனுப்பினார்கள். அங்கேருந்து தான் கானான் தேசத்தை போய் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே எப்படி நம்ம ஈஸியாக போய் அவங்கள ஜெயிக்க முடியுமா, எப்படி போகிறது, எல்லா திட்டங்களையும் ஒரு ஐடியா கிடைக்கிற ஒரு இடம் எங்கே இருந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னா இந்த பாரான் வனாந்தரத்துலேருந்து. மூணாவது, 1 சாமுவேல் 25:1 பார்த்தீங்க அப்படின்னா, சாமுவேல் இறந்தப்ப தாவீது அவரை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு, தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். ஏன் அப்படின்னா, சவுலினால் துரத்தப்பட்டு அவன் உயிருக்கு ஒரு ஆபத்து வந்த சூழ்நிலையில் அந்த தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா, பாரான் வனாந்தரத்தில் தங்கியிருந்தார். அங்கே இருந்த தாவீதை சவுலால் கண்டுபிடிக்கவே முடியலை. அப்படி தாவீதுக்கு ஒரு பாதுகாப்பாய், ஒரு அரணாய் தாவீதையும் அவரோடு கூட 600 பேரையும் ஆதரித்த ஒரு ஸ்தலம்தான் இந்த பாரான் வனாந்திரம். இந்த பாரான் வனாந்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,